Hello grade 9 students. Today we are going to start unit 7 in your pupils book. Let's go and take a look at the topic, shall we? Where we are. நாங்க எங்க இருக்கிறோம் என்ற தலைப்பின் கீழ தான் நாங்க இன்னைக்கு நிறைய செக்ஷன் படிக்க போறோம். What you will learn: general, different types of dwellings, vocabulary. அதாவது நாங்க வசிக்கிற வித்தியாசமான வசிப்பிடங்கள் என்ன, மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்களும் என்ன மாதிரியான வித்தியாசமான வசிப்பிடங்கள்ல வசிக்கிறாங்கன்றதை நாங்க படிக்க போறோம். Grammar: active voice, passive voice. Will plus be plus past participle form of the verb. நாங்க கிராமர்ல active voice, passive voice, future tense எப்படி passive voiceல எழுதலாம்ன்றலாம் படிக்க போறோம். For fun and for life, singing and understanding a classic western folk song. மேற்கத்தைய நாட்டுப்புற பாடல் ஒன்றை நாங்க பாடி ரசிக்க போறோம். Activity 1, act out. It's a quiz. Presenter 1. Good morning, dear teachers and friends. We warmly welcome you to the quiz competition. காலை வணக்கம் அன்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவர்களே, நாங்கள் உங்களை இந்த வினாவிடை போட்டிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இப்படித்தானே ஒரு குவிஸ் காம்படிஷன்டா அனௌன்சர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுவாங்க. Please give a round of applause to the competitors Vihangi, Nethula, Shakti and Rizveen. எல்லாரும் கைகளை கரகோஷத்தை தெரிவித்து யாரை வர வைக்கட்டாம்? Competitors, போட்டியாளர்களான இவர்களை வரவேற்க சொல்றாங்க. Presenter 2. And also put your hands together for the panel of judges Miss A. Disanayaka and Mr. S. Subramaniam. இப்போ round of applause என்ற மாதிரியே இன்னொரு விதத்தில் சொல்றதான் put your hands together, கைகளை தட்டுங்கள். அதில் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் இருக்கு. பேனல் ஆஃப் ஜட்ஜஸ், நடுவர் குழாவையும் வரவேற்க கைகளை தட்டுங்கள் என்று சொல்றாங்க. Let me introduce today's quiz. நான் இன்றைக்கு இந்த குவிஸை வினாவிடைய எனக்கு அறிமுகப்படுத்த வாய்ப்பு தாங்க. It has 2 rounds. அப்போ இதில் 2 போட்டிகள் இருக்கு, 2 சுற்றுகள் இருக்கு. Both rounds will be on general knowledge. ரெண்டுமே பொது அறிவை சார்ந்து தான் இருக்கு. In the first round, an image will be displayed on the screen. முதலாவது சுற்றுல ஒரு படத்தை அவங்க திரையில போட்டு காமிப்பாங்க. You will be asked 2 questions based on it. அந்த படத்திற்கு ஏற்றவாறு 2 கேள்விகள் நீங்க கேட்கப்படுவீர்கள். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் will be displayed, will be asked. இதெல்லாம் நாங்க பிறகு கிராமர் செக்ஷன்ல இன்னும் மேலதிகமா பார்ப்போம். You will score 5 points for each correct answer. அப்ப 2 கேள்வியில 2க்கும் சரியா பதில் சொன்னா உங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும். In the second round, you will have to talk about a topic. ரெண்டாவது சுற்று என்னவா இருக்கு? ஒரு தலைப்பின் கீழ கதைக்கணும், ஒரு ஸ்பீச் சொல்லணும். Your topic will be given according to the number you select. ஒரு குலுக்கல் முறையில் நீங்கள் எந்த எண்ணிக்கையை தேர்வு செய்கிறீங்களோ அந்த எண்ணிக்கையின்படி உங்களுக்கு தலைப்பு வழங்கப்படும். You will be given 5 minutes to prepare for your speech and you can earn a maximum of 20 points for your speech. You will be given. You will be given. உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் தராங்க? 5 நிமிஷம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் தராங்க, தயார்படுத்த. அதே நேரம் நீங்கள் ஸ்பீச்சை சொல்லி உங்களுக்கு 20 புள்ளிகள் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். Well, hope everything is clear to you. நாங்கள் விளங்கப்படுத்தினது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்குமென்னு நம்புகிறோம். On behalf of everyone present here today, I wish the competitors the best of luck. இங்கே வருகை தந்த எல்லார் சார்பிலையும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Are you ready? நீங்கள் தயாரா? Now, let's begin the quiz program. இப்போ நாங்கள் வினாவிடை நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம்னு சொல்கிறாங்க.
ஸோ ஒரு போட்டி என்ற நேரம் அந்த போட்டியோட விதிமுறைகள், அந்த போட்டி எப்படி நடக்குதுன்றெல்லாம் இப்படி ப்ரெசென்டர்ஸ் இல்லாட்டி நாங்கள் ஆங்கர்ஸ் என்று சொல்லுவோம், அந்த அனௌன்சர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டி 2 இஸ் பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டி 1. இப்போ ஆக்டிவிட்டி 1ல் வாசித்ததை வச்சு தான் நாங்கள் ஆக்டிவிட்டி 2வை செய்ய போகிறோம். The following were the images shown in the first round. Match the types of houses with the names shown below. முதலாவதாக நாங்கள் படங்களை பார்க்குறதுக்கு முதல்ல இந்த குவிஸில் படங்கள் காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் முதல்ல இதை வாசித்து பார்ப்போம். castle, flats, houseboat, tree house, thatched house, caravan or trailer, teepee, mansion, igloo, mud houses, town houses. இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மனிதர்கள் வசிக்கிற வெவ்வேறுபட்ட வாழ்விடங்கள் அல்லது வசிப்பிடங்கள், வீடுகள் என்று நாங்கள் சொல்லலாம். Now let's look at the pictures. இப்போ முதலாவது படத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது? முதலாவது படம் ஒரு அழகான ஒரு கோட்டை மாதிரி வடிவில் இருக்கு. இதை வந்து நாங்கள் castle என்று சொல்லலாம். ரெண்டாவது வந்து எங்களுக்கு வேன், அதில் ட்ரெய்லரில் வசிக்கிறது தான் நாங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு இதில் பார்க்கலாம். அந்த வேனுக்குள்ளேயே எங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன கிச்சன் இருக்கும், படுக்கிறதுக்கு தேவையான வசதி, பாத்ரூம் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கேரவன். மூன்றாவது படம் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதற்கு சொல்லுவாங்க டீபே. பண்டைய காலத்தில் அமெரிக்க பழங்குடியின மக்கள் வசித்த வீடு தான் இது. நாலாவது உங்களுக்கு தண்ணீரில் மிதக்கிறோன்னே உங்களுக்கு போட் என்று தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் எது வரும்? ஹவுஸ் போட், அதாவது மிதக்கும் நம்பர் 5. அகெயின் வெரி ஈஸி. இந்த பனி வீடையும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இதற்கு வந்து இக்லூ என்று சொல்லுவோம். ஆர்டிக்கில் உள்ள மக்கள் வந்து இக்லூ மாதிரி வீடு அமைச்சு தான் வசிக்கிறாங்க. நம்பர் 6. இது எப்படி இருக்குது? இது வந்து மரம் எல்லாம் இருக்குது, மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் ஆஸ் அ ட்ரீ ஹவுஸ். சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுறதுக்கு கட்டுற வீடு. அதே நேரம் கேம்பிங் அப்படின்னு எல்லாம் செய்கிறனால இப்போ வனத்தில் வந்து இந்த மாதிரியான மரத்தினாலான வீடுகளை வந்து செய்திருக்காங்க. நாங்கள் முதல்ல மார்க் பண்ணதைங்க கட் பண்ணுவோம். ஓகே. நம்பர் 7. இந்த மாதிரி குடில்களை பிள்ளைகளும் கண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நாங்கள் மட் ஹவுஸ், களிமண்ணால் செய்யப்பட்ட வீடுன்னு சொல்லுவோம். நம்பர் 8 இஸ் ஆல்சோ வெரி காமன். இந்த மாதிரி வீடுகளை நீங்கள் நகர்ப்புறங்களில் பார்க்கலாம். இதை நாங்கள் டவுன் ஹவுஸ் என்று சொல்லுவோம். நம்பர் 9 இது பெரிய மாட மாளிகையாக இருக்கிறனால இதுக்கு பேர் வந்து மேன்ஷன். இதையும் நீங்கள் வந்து நகர்ப்புறங்களில் பார்க்குற ஒரு மாதிரியான வீடு தான் ஃப்ளாட்ஸ், அதாவது அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது தொடர் மாடி குடியிருப்புன்னு சொல்லுவோம். கடைசியாக பார்க்க போனோம்டா எங்களுக்கு thatched ஹவுஸ். கூரையை பார்த்தீங்கன்னா ஓலையால் வேயப்பட்டு இருக்கும். ஸோ இதைத்தான் நாங்கள் thatched ஹவுஸ் என்று சொல்லுவோம். இந்த படங்களை தான் குவிஸ்லையும் காமிச்சிருக்காங்க. ஆக்டிவிட்டி 3 ஸ்பீக்கிங். எர்த் இஸ் அவர் ஹோம். இந்த பூமி தான் எங்களது வீடு என்ற தலைப்பில் நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை இப்போ பார்க்க போகிறோம். எங்களுக்கு பூமியில் நாங்கள் வசிக்கிறதுக்கு வாழ்விடங்கள் கட்டி கொண்டாலும் நாங்கள் எல்லாரும் இருக்கிறது வந்து பூமி தான். Vihangi was given the above topic to speak at the quiz program. Quiz வினாவிடை நிகழ்ச்சியில் 2வது சுற்றுல விஹாங்கிக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தான்
earth is our home. Refer to the following points which she wrote down and deliver a speech to the class. அவங்க குறித்து வச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு நாங்கள் பார்ப்போம். All the essential ingredients for life is available. மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்லாது எல்லா உயிரினங்களோட வாழ்க்கைக்கும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வந்து பூமியில் இருக்குது. அது என்னது? ஆக்சிஜன், வாட்டர், ஃபுட் எக்ஸெட்ரா. ஆக்சிஜன் இல்லாமல் எங்களால் சுவாசிக்க முடியாது. நீர் இல்லாமல் எங்களால் தாகத்தை தணிக்க முடியாது. உணவு இல்லாமல் நாங்கள் வந்து பசியை ஆற்றிக்கொள்ள முடியாது. இந்த மூன்றும் எங்களுக்கு பூமியில் வந்து நிறையவே இருக்குது. நோ அதர் பிளானட் டு லிவ். எங்களுக்கு வேறு எந்த ஒரு கிரகமும் இல்லை போய் வாழ்கிறதுக்கு. ப்ரொடெக்ஷன், லவ், ஷேரிங் அண்ட் கேரிங், ஹோம். ஹோம் வீடுண்டா என்ன? அதில் பாதுகாப்பு இருக்கும், அன்பு இருக்கும், பரிமாற்றமும் அக்கறையும் இருக்கும். Must appreciate and honor the diversity, live in peace and harmony. நாங்கள் வந்து எங்களில் இருக்கிற பன்முகத்தன்மை, எங்களுக்கு இருக்கிற வித்தியாசமான வேற்றுமைகள் எல்லாத்தையும் நல்லாக மதித்து அதை போற்றி அமைதியும் நல்லிணக்கத்தோடையும் நாங்கள் இந்த பூமியில் எல்லாரும் வாழணும். சேவ் தி எர்த். பூமியை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா பூமிக்கு இப்போ நாங்கள் சூழல் மாசுபாடு மூலமாக நாங்கள் பூமிக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கிறனால நாங்கள் பூமியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி எங்களுக்கு போய் வசிக்கிறதுக்கு வேறொரு கிரகமும் இல்லை. Now let's look at the speech. இப்போ இந்த ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில வேர்ட்ஸ், சென்டென்சஸ் வந்து பச்சை கலரில் இருக்குது. அந்த பச்சை கலரில் இருக்கிறது தான் நாங்கள் ஸ்பீச்சு கண்டு பாவிக்கிற மிக முக்கியமான ஸ்பீக்கிங் ஃப்ரேசஸ். அதை நல்லா மனசில் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ இந்த ஸ்பீச்சை வாசித்து பார்ப்போம். Dear teachers in charge and my friends, firstly, I would like to thank my teachers for giving me the opportunity to speak on the topic Earth is our home. அன்பார்ந்த பொறுப்பாசிரியரே, மாணவர்களே, முதலாவதாக நான் என்ற ஆசிரியர்களுக்கு எனக்கு இந்த தலைப்பின் கீழே பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் தலைப்பையும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. We all belong to the human family. நாங்கள் எல்லாருமே மனித குடும்பத்தை சேர்ந்தவர்கள். This human family lives on planet Earth using its abundant resources. நாங்கள் வந்து இந்த பூமியில் எப்படி வாழ்கிறோம்? இந்த பூமியின் எல்லா வளங்களையும் அனுபவித்து தான் நாங்கள் வாழ்கிறோம். That is why we can call Earth our home. அதனால தான் நாங்கள் வந்து பூமியை எங்களோட வீடாக நாங்கள் சொல்கிறோம். On planet Earth, all the essential ingredients for life are available. பூமியில் வாழ்க்கைக்கான உயிரினங்கள், உயிரோடு இருக்கிறதுக்கான எல்லா பொருட்களுமே இருக்குது. Have you thought about what they are? நாங்கள் ஸ்பீச்சில் வந்து questions இன்க்ளூட் பண்ணலாம். நீங்கள் அதெல்லாம் என்னன்னு யோசிச்சுருக்கீங்களா? ஏன் நாங்கள் questions இன்க்ளூட் பண்ணுறோம்? அப்போ தான் வந்து உங்களோட ஸ்பீச் வந்து இன்டராக்டிவாக இருக்கும். உங்களோட லிசனர்ஸ், உங்களோட உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வந்து ரொம்பவே நல்லா ஆர்வமாக கேட்பாங்க. பேசிக்கலி we have oxygen to breathe, water to drink and food to eat. அடிப்படையில் நாங்கள் பார்க்க போனால் எங்களுக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் இருக்குது, குடிக்க தண்ணீர் இருக்குது, சாப்பிட சாப்பாடு இருக்குது. In addition to providing us with these basic necessities, planet Earth has many gifts to offer to the humankind. இதற்கும் மேற்பட்டவாறு எவ்வளவோ வளங்கள் எங்களுக்கு வந்து பூமியில் இருக்குது. அந்த வளங்கள் எல்லாம் என்ன? We build houses, engage in agriculture and also make many industrial products using the resources available on the earth. பூமியில் இருக்கிற பொருட்களை வைத்து தான் நாங்கள் வீடுகளை கட்டுறோம், வேளாண்மை செய்கிறோம். அதே நேரம் நிறைய எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நாங்கள் தொழிற்சாலைகளில் தயாரித்து கொள்கிறோம். Even to just admire the beauty of nature, including both fauna and flora, is a blessing. எங்களுக்கு வந்து இயற்கை அழகாக ரசிக்கிறது. ஃபானாண்டா மிருகங்கள், ஃப்ளோராண்டா பூக்கள், இது எல்லாத்தையும் பார்த்து கிடைக்கிறது கூட எங்களுக்கு ஒரு வரம் தான். We can share all these things with others too. நாங்கள் இதை மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும். This protection, love,
sharing and caring related to planet Earth makes us feel it is our home. இந்த அன்பு, பரிமாறுதல், அக்கறை செலுத்துதல் எல்லாமே எங்களை இந்த பூமியில் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு எங்களை இந்த பூமியை வீடாக எங்களை நினைக்க வைக்குது. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அக்ரி வித் மீ. நிறைய பாயிண்ட்ஸ் சொன்ன பிறகு உங்களோட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்ட அக்ரிமெண்ட்டை பெறுறதுக்காக அவங்களும் ஏற்றுக்கொள்கிறாங்க என்றதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அக்ரி வித் மீ என்று சொல்லுவோம். தென் how should we treat our home, my dear friends? அப்படி என்றா நாங்கள் எங்களோட வீட்டை நாங்கள் எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. We must appreciate what we have, the natural resources and the diversity of people. எங்களுக்கு இருக்கிறத நாங்கள் கட்டாயம் போற்ற வேண்டும். எங்களுக்கு என்ன இருக்குது? இயற்கை வளங்கள் இருக்குது, அதே நேரம் மனித வளமும் இருக்குது. மனித வளம் என்று நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் எல்லாருமே ரொம்ப வித்தியாசமான ஆக்கள். அதுதான் எங்களோட மிகப்பெரிய ஒரு வளமாகவும் இருக்குது. We all should live in harmony without destroying our natural environment. நாங்கள் எல்லாருமே நல்லிணக்கத்தோட பூமியை மாசுபடுத்தாமல், சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் நாங்கள் சந்தோஷமாக ஒன்றாக வாழ வேண்டும். Save the earth, save our home. பூமியை காப்பாற்றி எங்களோட வீட்டையும் காப்பாற்றுங்க. பூமிக்கு நாங்கள் இன்னும் கேடு விளைவிக்க எங்களுக்கு என்ன நடக்குது? நாங்களே எங்களோட இருக்கிற வீட்டையே நாங்கள் கேடு விளைவிக்கிற ஒரு செயலாக மாறுது. Thank you for your attention. Have a pleasant evening. இவ்வாறு நீங்கள் இந்த உரையை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம். Activity 4. Prepare a scrapbook or picture dictionary on different dwellings. Add a section for animal dwellings too. அப்போ உங்களை இங்கே என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? மனிதர்கள் வாழ்கிற வித்தியாசமான வசிப்பிடங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்க்ரப் புக்காக உங்களை செய்ய சொல்லியிருக்காங்க. அதே நேரம் மிருகங்களோட வசிப்பிடத்தையும் அந்த ஃபோட்டோஸில் சேர்க்க சொல்லியிருக்காங்க. பிள்ளைகள் இதை கட்டாயம் நீங்கள் செஞ்சு பார்க்கணும். Learning point. A very important learning point. Future events. எதிர்கால நிகழ்வுகள். Next moment, அடுத்த நொடி. In the evening, மாலை நேரத்தில். Tomorrow, நாளை. Next week, அடுத்த கிழமை அல்லது அடுத்த வாரம். In 2030, 2030ஆம் ஆண்டு. In the future, எதிர்காலத்தில். இந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நாங்கள் எதிர்காலத்தை குறிக்கிறோம். இப்போ எதிர்காலத்து என்ற நேரம் ஃபியூச்சர் டென்ஸ் நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி சொல்லலாம், அதே இதை பேசிவ் வாய்ஸில் எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். will plus infinitive verb. The judges will ask you 2 questions. நடுவர்கள் உங்களை 2 கேள்விகள் கேட்பார்கள் என்றதான் ஆக்டிவ் வாய்ஸ். அதே நாங்கள் பேசிவ் வாய்ஸில் மாற்றி எழுதுகிற நேரம் you will be asked 2 questions by the judges என்றது பிராக்கெட்ஸில் இருக்குது. உங்களுக்கு பேசிவ் வாய்ஸ் ஞாபகம் இருக்கா? பேசிவ் வாய்ஸ் என்றா அந்த ஆக்ஷன் தான் முன்னாடி வரும். அந்த ஆக்ஷன் யாரை பற்றினது என்றது தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ அந்த ஆக்ஷனை செய்கிறாக்கள் இங்கே கட்டாயம் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லாதனால தான் அதை பிராக்கெட்ஸில் கொடுத்துருக்காங்க. Will the judges ask him 2 questions? நடுவர்கள் அவரிடம் 2 கேள்விகள் கேட்பாங்களா? Will he be asked 2 questions? அவருக்கு 2 கேள்விகள் கேட்கப்படுமா? யார் கேட்குறாங்கன்றது எங்களுக்கு கட்டாயம் குறிப்பிட தேவையில்லை. நான் யார் கேட்பாங்க யோசிச்சு பார்த்தா கட்டாயம் நடுவர்கள் தான் கேட்பாங்க. How many questions will the judges ask him? நடுவர்கள் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க? How many questions will he be asked? இப்போ இதில் questions ஃபார்மில் கவனமாக பார்க்கணும். How many questions will he be asked? அப்போ நாங்கள் ப்ரோனவுனை மறக்க முடியாது. ஹிம்ன்றதை நாங்கள் இங்கே ஹீயா மாற்றணும். ஸோ will he be asked? The judges will not ask questions in the second round. இல்லாட்டி the judges won't ask questions in the second round. 2வது சுற்றுல judges கேள்வி கேட்க மாட்டாங்க.
questions will not be asked or won't be asked in the second round by the judges. ரெண்டாம் சுற்றுல கேள்விகள் கேட்கப்பட மாட்டாது. இதுலேருந்தே உங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் வருது, இங்க வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு தான் முன்னுரிமை கிடைக்குது. நாங்கள் ஆக்டிவிட்டியை போய் பார்க்கறதுக்கு முதல்ல உதாரணத்துக்கு நாங்கள் வந்து 2 சென்டென்சஸ் எழுதி பார்ப்போம். இப்போ நாங்கள் the presenter introduced the competitors. இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். இதில் வந்து the presenter is the subject, செயலை செய்பவங்க. Introduced is the verb. Competitors தான் object. இப்போ நாங்கள் ஆப்ஜெக்டை தான் முன்னுக்கு கொண்டு வந்து நாங்கள் எழுதணும். இந்த வசனம் வந்து ஃபியூச்சர் டென்ஸில் இல்லை. நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு வசனம் எழுதி காட்டுறேன். இந்த வசனம் வந்து சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. சிம்பிள் பாஸ்டில் இருக்கிறனால நாங்கள் எப்படி எழுதுவோம்? The competitors were introduced by the presenter. இதிலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ் எந்த வேர்பில் இருக்கோ, எந்த டென்ஸில் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அதை பாசிவ் வாய்ஸ்லையும் மாற்றி எழுதணும். ஆக்டிவிட்டி 6 கிராமர். இப்போ நாங்கள் வாசித்த ஃப்யூச்சர் டென்ஸை வந்து எப்படி நாங்கள் பாசிவ் வாய்ஸில் எழுதலாம்ன்ற கிராமரை வச்சு தான் இந்த கேள்விகள் இருக்குது. சேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ். omit the doer if it is not necessary. செய்கிறவங்க யார், அதாவது சப்ஜெக்ட் வந்து தேவையில்லாட்டி நாங்கள் வந்து எழுத தேவையில்லை. The head prefect will give the welcome speech. அப்போ head prefect தான் வந்து சப்ஜெக்ட், will give is verb, the welcome speech is the object. அப்போ இதில் நாங்கள் எப்படி மாற்றி எழுதுவோம்? The welcome speech give விட past participle வந்து given, so will be given. இதுக்கு வந்து கட்டாயம் doer வந்து மென்ஷன் பண்ணணும். So by the head prefect. They will postpone the match if it rains. மேட்ச் வந்து மழை பெய்தால் நிப்பாட்டப்படும், அவர்களால் நிப்பாட்டப்படும். ஸோ தே தான் இங்கே வந்து சப்ஜெக்டாக இருக்குது, த மேட்ச் தான் வந்து ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ த மேட்ச் will be postponed if it rains. இப்போ இதில் வந்து by them என்றது தேவையில்லை. So we can just write if it rains. They will probably. இப்போ இதுலேயும் எங்களுக்கு வந்து டூர் யாருன்னு எக்ஸாக்டாக தெரியாது, அவர்கள். அதனால் நாங்கள் டூரை திரும்ப எழுத தேவையில்லை. They will probably translate his new book into a number of foreign languages. அவர்கள் கூடிய வரையில் வந்து அந்த புத்தகத்தை, அவரோட புதிய புத்தகத்தை நிறைய வேற்று மொழிகளில் வந்து மொழிபெயர்ப்பு செய்வாங்க. ஸோ இங்கே நாங்கள் என்ன எழுதலாம்? ஸோ ஹியர் we can write his new book. என்னடா இந்த நியூ புக் தான் வந்து இதில் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ his new book will be translated
into a number of foreign languages. By them என்றது தேவையில்லை. The security guard will lock the gate. கேட்டை வந்து வாயில வந்து யார் பூட்டுவாங்க? Security guard. So here we can write the gate will be locked. இதுக்கு நான் கட்டாயம் doer எழுதணும். By the security guard. When will they send my exam results? இது ஒரு கேள்வியா இருக்கு. கேள்வி எப்படி நாங்க மாத்தி எழுதலாம்? Exam results. So exam results தான் இங்க object. So they இவங்க தான் subject. So my exam results வச்சு நாங்க கேள்வி ஆரம்பிக்கலாம். When will my exam results be sent by them என்றது இங்க எங்களுக்கு தேவையில்லை. Let's look at two more examples. They will arrange a housewarming party. They will arrange a housewarming party. அப்ப வந்து இதுல வந்து எது object? Housewarming party. A housewarming party arrange will become will be arranged. By them என்றது இங்க தேவையில்லை. They will ask him a lot of questions at the interview. So இங்க வந்து him. They will ask him. அப்ப இதுதான் வந்து எங்களுக்கு object-ஆ இருக்கு. So he will be asked a lot of questions at the interview. By them என்றது இங்க குறிப்பிட தேவையில்லை. Activity 7. Another grammar activity. At the quiz competition, Nethula was asked to imagine that he was a candidate in the presidential election. நெத்துலாக்கு கிடைச்ச டாபிக் என்ன? குவிஸ் காம்படிஷன்ல அவர்தான் அடுத்த ஜனாதிபதி தேர்வில் வந்து எலெக்ஷன்ல வந்து அவர் ஒரு கேண்டிடேட், அவரும் ஒரு ஆளா இருக்கிறார், தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஒரு கற்பனையான ஒரு டாபிக். He was given the following topic to speak on. If you are elected as the president of the country, இந்த நாட்டுக்கு நீங்க வந்து ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டால் அந்த டாபிக்ல தான் இவர் இதை எழுதணும். The following are some extracts from his speech. கீழே கொடுத்திருக்கிறது வந்து அவரோட ஸ்பீச்ல இருந்து ஒரு சில பகுதிகள். Honorable panel of judges. My main concerns are public property, environment and student population. என்ற முக்கிய பிரச்சனைகளாக நான் எடுத்துக்கொள்ள போகிறது பொது சொத்துகள், சூழல் மற்றும் மாணவர்கள் தொகை. So if I am elected as the president of the country, the following will be implemented immediately. Will be implemented. இதுலயும் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் டென்ஸை தான் passive வாய்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ இதை வச்சு நாங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்பீச்சை வாசித்து பார்ப்போம். மேலதிகமாக என்னெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க? First of all, strict laws will be imposed against those who acquire public property illegally because it has become a threat to the development of the country.
முதலாவதாக யாருக்கு எதிராக வந்து கடுமையான சட்டங்கள் எல்லாம் வந்து அமுல்படுத்தப்படும்? அதாவது யாரெல்லாம் வந்து சட்டத்திற்கு புறம்பாக வந்து பொது சொத்துக்களை அபகரிக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் பெரிய கேஸ் வந்து போட போறேன்னு சொல்றார். ஏன்? அவர்களால வந்து எங்களோட நாட்டோட அபிவிருத்தி வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு வந்து ஆளாகி இருக்கு. At the same time, the use of non-eco-friendly material will be prohibited because we have to take swift action to protect our environment. அதே நேரம் சூழல் மாசுபாட்டுக்கு non-eco-friendly என்ற சூழலுக்கு பொருத்தமான, non-eco-friendly என்ற சூழலுக்கு பொருத்தமில்லாத உட்காத பொருட்கள் எல்லாத்தையும் வந்து தடை செய்யப்படும். ஏனென்றால் நாங்கள் எங்களோட சூழலை பாதுகாக்க ரொம்பவே துரிதமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும். Programs will be launched immediately to make the public aware of the importance of saving our natural resources for the benefit of the future generations. Programs will be launched. நிறைய நிகழ்ச்சிகளை வந்து மக்களோட விழிப்புணர்வுக்காக வந்து ஒழுங்கு செய்யப்படும். இதை பற்றி எங்களோட இயற்கை வளங்களை பற்றியும் அதை நாங்கள் ஒழுங்காக பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கும் ஏன் விட்டு செல்லணும் என்றதை பற்றி. And also schools will be given additional facilities to improve the quality of the education they offer. ஸ்டூடெண்ட் பாப்புலேஷனும் பெரிய கன்சர்னாக இருக்கும் என்று சொன்னனால பாடசாலைகளுக்கும் வந்து மேலதிகமான வசதிகள் வந்து செய்து கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். Imagine that you are going to speak on the same topic and write your own speech. Use similar structures as highlighted above. இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை பாவிச்சு நீங்களும் இப்போ ஒரு ஸ்பீச் எழுதணும். Let's look at the speech. இப்போ இதில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸை நாங்கள் முதலாவது பார்ப்போம். அந்த டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. Will be implemented, will be imposed, will be implemented திருப்பியும் பாவிச்சிருக்கிறோம். will be carried, will be rewarded, will be introduced, will also be developed, will be reconsidered, will be launched and அவங்க கொடுத்த எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து நாங்கள் வந்து பாவிச்சிருக்கிறோம். மேலதிகமான எக்ஸாம்பிள்ஸும் அந்த ஸ்ட்ரக்சரில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். If you are elected as the president of the country, my main concerns are the environment and the health of my citizens. இந்த முக்கிய கவனங்களாக எது இருக்கும்? சூழலும் இந்த மக்களின் ஆரோக்கியமாக இருக்கும். I am also concerned about the balanced development of children in this country. Balanced development. அதாவது இந்த நாட்டு சிறுவர்கள் வந்து ஒரு சமனான அளவில் வந்து அபிவிருத்தி அடைந்து கொண்டு போகணும். பிகாஸ் தே ஆர் த ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஏனென்றால் அவங்க தான் எதிர்கால சந்ததியினர். Therefore, if I am elected as the president of the country, the following will be implemented immediately. ஆகையால் நான் வந்து அடுத்த ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டால் கீழ்காண்ற விஷயங்கள் எல்லாமே உடனடியாக அமுலுக்கு கொண்டு வரப்படும். Firstly, strict laws will be imposed against those who destroy the forests. முதலாவதாக காடுகளை அழிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படும். It has become a major threat to the ecosystem. எங்கட ecosystem என்ன? எங்கட சூழல் ஆன அமைப்புக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இது இருக்குது. Carefully planned tree plantation projects will be implemented to reduce the threat gradually. இந்த அச்சுறுத்தலுக்கு காடழிப்பை எதிர்கொள்ளணுமெண்டா அதை தடுக்கிறது மட்டுமல்ல, அதே நேரம் மேலதிகமாக நாங்கள் மரங்களை நட வேண்டும். கிராஜுவலி என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் வந்து அவங்க கூட்டிக்கொண்டே போகிறாங்க. Awareness programs about the importance of protecting the fauna and flora of the country will be carried out throughout the country. அதாவது எங்களுக்கு நாட்டில் இருக்கிற
ஃபோனா மிருகங்களாக இருக்கட்டும், ஃப்ளோரா பூக்களாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், அதை பாதுகாப்பதின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழே நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் வந்து நாடுலாவிய ரீதியில் வந்து ஒழுங்கு செய்யப்படும். To get more citizens involved in this endeavor, the organizations who initiate environmental projects will be rewarded. எங்களோட நாட்டில் வந்து இன்னும் அதிகமான குடிமக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடணுன்றதுக்காக என்வாயரமெண்டல் ப்ரொஜெக்ட்ஸை எடுத்து செய்கிற குழுக்களுக்கு வந்து வெகுமதியெல்லாம் அளிக்கப்படும். At the same time, effective mechanisms will be introduced to control the spread of dengue and COVID-19 viruses. அதே நேரம் நாங்கள் வந்து டெங்கிக்கு எதிராகவும் COVID-19 அதாவது வந்து கொரோனா வைரஸுக்கு எதிராகவும் நாங்கள் வந்து நிறைய முக்கியமான சுகாதார வழிமுறைகளையும் வந்து உடனடியாக அமலுக்கு கொண்டு வருவேன். Healthcare facilities of rural hospitals will also be developed by teams consisting of selected health professionals. தேர்வு செய்யப்பட்ட சுகாதார நிபுணர்களால் வந்து கிராமப்புறங்களில் எவ்வாறு இந்த ஹாஸ்பிட்டல் ஆரோக்கிய வசதிகள், இந்த வைத்தியசாலை வசதிகளை வந்து நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம்ன்றதை பற்றியும் நான் வந்து கட்டாயம் ஒரு குழு அமைப்பேன். Moreover, the current examination method in schools will be reconsidered with the help of educational consultants. கல்வி நிபுணத்துவர்களால் எங்களோட இப்போ இருக்கிற பரீட்சை திட்டத்தையும் நாங்கள் மீள் பரிசோதனை செய்ய போகிறோம். ரீகன்சிடர்டா மீள் பரிசோதிக்கிறது. An island-wide program to improve facilities of schools will be launched to get more student participation in extracurricular activities. நாடளாவிய ரீதியில் வந்து மேலதிகமாக இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணும். ஸ்போர்ட்ஸ், கவிதைகள், நாடகங்கள் இதில் எல்லாத்தையும் வந்து ஈடுபடணுன்றதுக்காக அதுக்கேற்ற வசதிகளையும் வந்து பாடசாலைகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்படி அந்த ஸ்பீச்சை சொல்லி, ஸோ இஃப் யூ சூஸ் மீ ஆஸ் த நெக்ஸ்ட் president, I will make sure this country will become prosperous அப்படியென்று சொல்லி நீங்கள் வந்து இந்த ஸ்பீச்சை வந்து நிறைவு செய்யலாம். ஆக்டிவிட்டி 8 ப்ரீ-ரீடிங். ப்ரீ-ரீடிங் கொஷின்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரீ-ரீடிங் கொஷின்ஸ் என்ன? ஒரு பேசேஜை வாசிக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு சில கேள்விகளை கொடுத்து அந்த கேள்விகளை சிந்திக்க சொல்கிறதுக்கான காரணம், அதற்கு பிறகு இந்த டாபிக்ஸுக்கு கீழே உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. ஸோ என்ன ப்ரீ-ரீடிங் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க? வாட் ஆர் த மோஸ்ட் எசென்ஷியல் நெசசிட்டிஸ் ஆஃப் மேன்? மனிதனின் மிக முக்கியமான தேவைகள் என்ன? அது ஒரு கேள்வி. Why do people need shelter? மக்களுக்கு ஏன் வசிப்பிடங்கள் தேவை? அதற்கான காரணம் என்ன? What are the forms of shelter used by the early man? ஆதிகால மனிதனால் உருவாக்கப்பட்ட வசிப்பிடங்கள் வந்து என்ன? இப்போ 3 கேள்விகள் இருக்குது. அத்தியாவசிய தேவை என்ன, ஏன் வசிப்பிடம் தேவை, என்ன மாதிரியான வசிப்பிடத்தில் வந்து ஆதிகால மனிதன் வாழ்ந்தான். Activity 9. Let's read the passage. Read and answer the questions. அப்போ அந்த ப்ரீ-ரீடிங் கொஷின்ஸை மனசில் வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ இதை வாசிப்போம். Food, clothing and shelter are the 3 most essential necessities of man. இப்போ எங்களுக்கு அதிகமான எங்களுக்கு தேவையான ஒரு தேவையாக என்னவா இருக்குது? சாப்பாடு, ஆடை மற்றும் வசிப்பிடம் தான் மிக முக்கிய தேவையாக இருக்குது. Since the beginning of human civilization, human beings have used different types of shelter to shield themselves from the weather, to protect themselves against wild animals and insects, and as a place to rest. இப்போ ஆதிகாலம் தொட்டே, மனித நாகரிகம் தொட்டே வந்து ரொம்பவே வித்தியாசமான வசிப்பிடங்கள் இருக்குது. ஏன் எங்களுக்கு இந்த வசிப்பிடங்கள் எல்லாம் இருக்குது? டு ஷீல்ட் themselves from the weather. எங்களுக்கு வந்து
காலநிலை வெதர் கிளைமேட்டுக்கு எதிராக எங்களை பாதுகாத்து கொள்ள, அதே நேரம் காட்டு விலங்குகள் மற்றும் பூச்சி பொட்டிலிருந்து எங்களை வந்து காப்பாற்றிக்கொள்ள, அதே நேரம் ஒரு இளைப்பாற ஒரு இடமாகவும் எங்களுக்கு இருக்கு. In the prehistoric era, man made use of what was found in the natural environment for shelter. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வந்து மனிதன் வந்து சுற்றுச்சூழலில் என்னெல்லாம் பொருட்கள் இருக்கோ அதை வைத்து தான் வசிப்பிடத்தை உருவாக்கினான். Trees, for example, provided him with protection against the heat of the sun, the cold in the winter and the rain. மரங்கள், ஆதிகால மனிதன் வந்து மரங்கள்லையும் வசித்தான். ஏன்? அந்த மரங்களில் வசிக்கிறது மூலமாக சூரியனின் வெப்பத்திலிருந்தும் பனிக்காலத்தில் குளிர்லிருந்தும் மழை பெஞ்சா அதிலிருந்து தப்பிக்கவும் அவனால் மரங்களில் வாழ்ந்து தப்பிக்க முடிந்தது. Trees also protected man against animals that could not climb up trees. மரத்தில் மேலே ஏற முடியாத மிருகங்கள் கிட்ட இருந்தும் மனிதன் வந்து பாதுகாக்கப்பட்டான். Later, man shifted to caves for shelter, which provided greater protection against extreme weather conditions. பிறகு மனிதன் வந்து குகைகளில் வசிக்க ஆரம்பித்தான். அப்போ குகைகளில் வசிக்க ஆரம்பித்த பிறகு வந்து மனிதனுக்கு வந்து ரொம்பவே அறுதியான ரொம்பவே மோசமான காலநிலை மாற்றங்கள்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள முடிந்தது. However, they offered less protection against wild animals. ஆனால் அதில் என்ன பிரச்சனை? குகையில் வசிக்கிறனால வனவிலங்குகள்லேருந்து பாதுகாப்பு வந்து குறைவாக தான் கிடைச்சிருக்கு. Gradually, கொஞ்சம் கொஞ்சமாக, man learned to build a shelter of his own to protect himself. மனிதன் வந்து தன்னை பாதுகாக்க வசிப்பிடங்களை தானாகவே கட்ட ஆரம்பித்தான். It is believed that man initially made use of bones, stones, and even parts of trees to build his shelter. ஆதி காலத்தில் மனிதன் வந்து முதலாவதாக எலும்புகள், கற்கள், ஏன் மரத்திட பாகங்களை கூட வசிப்பிடங்களை உருவாக்க பாவித்திருக்கிறான். Later, பிறகு man learned to use materials like earth, which was dried in the sun to form clay blocks. பிறகு வந்து மனிதன் வந்து earth, அதாவது மண்ணை எடுத்து அதை களிமண்ணாக்கி அதை களிமண் பிளாக்ஸ்ண்டா ஒரு செங்கல் வடிவத்தில் அதை செய்து அதை சூரியனில் காய வைத்து அவன்ட வீட்டை வந்து உருவாக்கி இருக்கிறான். Then he understood that the blocks of clay became stronger when they were burnt and dried. அதற்கு பிறகு அவன் உணர்ந்து கொண்டது தான் அந்த கிளே, அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த பிளாக்ஸ், அந்த செங்கல் வடிவத்தில் இருக்கிறத வந்து சூளையில் போட்டு வந்து அதை எரித்து காய வைக்கிற நேரம் அதுக்கு இன்னும் பலம் கூடுதுன்றதை அவன் கண்டு கொண்டான். Man has since then been using different types of materials to build houses, including artificially created material. அன்றையிலிருந்து இன்று வரை மனிதன் வந்து வெவ்வேறு பொருட்களை வைத்து வீடுகளை கட்டுறான். அதே நேரம் செயற்கையாக உருவாக்கப்பட்ட விஷயங்களை வைத்தும் வீடுகள் கட்டப்படுது. As a result, அதன் விளைவாக என்ன நடந்திருக்கு? Houses have changed in shape, form and even size. ஆகையால் அதன் விளைவாக வீடுகளோட வடிவம், ஃபார்ம் என்றாலும் வடிவம் என்று நாங்கள் சொல்லலாம், அதோட அளவு எல்லாமே மாறி இருக்கு. However, இந்த கனெக்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் despite the development in the materials used for building houses, it is important to pay attention to the climatic factors when building houses. நாங்கள் வந்து despite the development in the materials, அதாவது வீடை கட்டுறதுக்குரிய பொருட்களில் என்னதான் நிறைய அபிவிருத்தி வந்திருந்தாலும் நாங்கள் வந்து எங்களோட கிளைமேட், எங்களோட சூழலை பார்த்து தான் நாங்கள் வீடை கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், Inuit houses in the Arctic and houses built in different deserts. அதாவது ஆர்டிக் வட துருவத்தில்
வசிக்கும் இனுயிட் மக்களோட வீடுகளும் நாங்கள் வந்து பாலைவனத்தில் இருக்கிற வீடுகளையும் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களோட காலநிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து வீடுகளை கட்டிக்கொள்ள வேண்டும். Today there are many kinds of houses in the world and they are called by different names such as இப்ப தற்போதைய காலத்துல நிறைய வித்தியாசமான வீடுகள் இருக்கு. அதுல ஒரு சிலதோட பேர் தான் cottage, villa, mansion, bungalow, thatched house, flat, etc. depending on the location, size, material used, facilities available, etc. இந்த ஒவ்வொரு விதமான வீடுகள்ல ஒவ்வொரு விதமான இடத்துல அமைஞ்சிருக்கு, ஒவ்வொரு விதமான அளவில் இருக்கு, ஒவ்வொரு விதமான பொருட்களால் உருவாக்கப்பட்டு இருக்கு. இப்போ நாங்கள் கேள்விகளை பார்ப்போம். What kind of materials were used by early man to build different forms of shelter? வித்தியாசமான வீடுகளை வந்து ஆதிகால மனிதன் எதை கொண்டு உருவாக்கினான்? முதலாவதாக போன்ஸ் எலும்பு, ஸ்டோன்ஸ் கற்கள், அதே நேரம் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ். According to the text, is it important to consider the climatic factors when building houses? பேசேஜை பொறுத்தவரை நாங்கள் எங்களோட சுற்றுச்சூழலை கவனித்து வீடுகளை கட்டுவதுன்றது முக்கியமா? நிச்சயமாக முக்கியம்தான். ஸோ எஸ். நேம் சம் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் ஃபவுண்ட் இன் த வேர்ல்ட். இப்போ எங்களுக்கு உலகம் பூரா இருக்கிற வீடு வகைகள் என்ன இருக்குன்னு மேலே இருக்கு. ஸோ வி கேன் ரைட் காட்டேஜ், வில்லா, மென்ஷன் என்று நீங்கள் எல்லாத்தையும் இங்கே எழுதலாம். Design a flow chart to show the evolution of the different types of houses as given in the text. வீடுகளோட பரிணாம வளர்ச்சியை தான் நாங்கள் இங்கே இப்போ எழுதி காட்டணும். Shelter made of bones, stones and parts of trees. ஆதிகால மனிதன் வந்து எலும்புகளையும் கற்களையும் மரத்திட பாகங்களையும் வைத்து வீடுகள் கட்டினான். அடுத்ததாக என்ன நடந்தது? அடுத்ததாக அவன் கண்டுபிடிச்சது தான் வந்து clay blocks. களிமண் கட்டிகளை வந்து வைத்து வீடுகளை உருவாக்குறது வந்து ரொம்பவே அதற்கு பலம் சேர்க்குதுன்னு கண்டுபிடிச்சான். அதற்கு பிறகு அவன் கண்டுபிடிச்சது தான் அதே கிளே பாக்ஸை வந்து என்ன செய்யலாம், அதை வந்து சூளையில் போட்டு சுட்டு அதை வந்து சூரியனுக்கு கீழே காய வைக்கிறனால வந்து அதுக்கு பலம் இன்னும் கூடுறது ஆக. ஸோ ஹியர் வி கேன் ரைட் clay blocks burnt and dried. இது வந்து நாங்க அடுத்த ஸ்டெப்பாக இந்த ஃப்ளோ சார்ட்ல நாங்க வந்து பார்க்கலாம். அதற்கு அடுத்ததா என்ன நடந்தது? அதற்கு அடுத்ததா வந்து ஆர்டிஃபிஷியல் செயற்கையான பொருட்கள் மூலமா வீடுகள் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு என்னெல்லாம் நடந்தது? அதற்கு பிறகு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ், வீடுகள் வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வேறு நிறைய காரணிகளை மனதில் வைத்துக்கொண்டு நிறைய வித்தியாசமான வசிப்பிடங்கள் உருவாக்கப்பட்டது. ஸோ ஹியர் வி கேன் ரைட் types of houses based on
many factors. பிள்ளைகள் இதை விட அழகா இன்னும் ஒரு சார்ட் ஒன்று எழுதி இல்லை மேலதிக எதுவும் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு ஆட் பண்ணி ஒரு அழகான ஃப்ளோ சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். Do you think it is important to consider the climatic factors when building houses? நீங்கள் நினைக்கிறீங்களா எங்களோட காலநிலை காரணிகளை வைத்து நாங்கள் வீடுகளை கட்ட வேண்டும் என்று? கட்டாயமா. இப்போ பனியில் இருக்கிற நேரம் நாங்கள் பனிக்கு ஏற்ற மாதிரி தான் வீடு கட்டணும். ரொம்பவே வெயிலாக இருக்கிற இடத்துல பாலைவனத்தில் அதற்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வீடு கட்டணும். ஸோ எஸ். இப்போ இதுக்கு ஃபுல் ஆன்சர் எழுதுறத எப்படி எழுதுவோம்? ஐ திங்க் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் to consider the climatic factors when building houses. Take the houses of the Inuit as an example and explain the reason for your answer. இனுயிட் மக்களோட வீட்டை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் இதற்கு மேற்கூறிய விடைக்கு நாங்கள் காரணத்தை கூறணும். கட்டாயம் காலநிலையை மனதில் வைத்து கொண்டு தான் நாங்கள் வீடுகள் கட்டணும். ஸோ ஹியர் we can start. Then மேலே கூறின விடையோட தொடர்பு பட்டனால நாங்கள் இப்படி ஆரம்பிக்கலாம். Then the houses are able to maintain their strength despite extreme weather conditions. முதலாவது காரணமாக நான் இதை முன்வைக்கிறேன். அப்பதான் ரொம்பவே மோசமான காலநிலை மாற்றங்கள் உருவாகிற நேரமும் அந்த வீடு நல்லா பலமாக நிற்கும். அதே நேரம் அப்படி கட்டினா தான் people can live comfortably too. அப்படி வீடுகளை கட்டினாதான் மக்களாலையும் அந்த இடத்துல ரொம்பவே சௌகரியமா வாழ்க்கையை கொண்டு போக முடியும். Read the text again and write the highlighted words in your book. Find the meaning of the highlighted words. நாங்கள் வாசிக்கிற நேரமே highlighted words அர்த்தத்தை பார்ப்போம். இப்போ இங்கேயும் இன்னொருக்கா பார்ப்போம். Gradually, slowly over a long period of time. மெதுவாக ஒரு நீண்ட காலப்பகுதியில் ஒரு விஷயம் நடக்கிறதா நாங்கள் கிராஜுவலி என்று சொல்லுவோம். லேட்டர், அட் அ டைம் இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்தில் ஒரு காலத்தில், பிறகு என்ற அர்த்தம். ஆஃப்டர் த டைம் யூ ஆர் டாக்கிங் அபவுட், நீங்கள் இப்போ பேசிக்கொண்டிருக்கிற தருணத்திற்கு பிறகு நடக்க போகிற ஒரு விடயம். தென், யூஸ் டு ரிஃபர் டு அ பர்டிகுலர் டைம் இன் த பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர், கடந்த காலத்திலையும் சரி எதிர்காலத்திலையும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை தான் நாங்கள் தென் என்று சொல்லி கதைக்கலாம். as a result, the outcome of something that you have done, நாங்கள் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஒரு விளைவாக என்ன நடந்திருக்குன்றத கதைக்க தான் நாங்கள் as a result என்று சொல்லுவோம். however, ஆனாலும், used to introduce a statement that contrasts with
something that has just been said. however ன்னு சொன்னாலே நாங்கள் சொல்ல வந்ததுக்கு நாங்கள் ஏற்கனவே முதல்ல சொன்னதுக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கிற நேரம் தான் நாங்கள் வந்து however என்று எழுதுவோம். fill in the blanks using the most suitable word. எங்களுக்கு வந்து மிக பொருத்தமான வார்த்தையை பாவித்து நாங்கள் வந்து blanks-ஐ ஃபில் பண்ணணும். இங்கே பேசேஜில் ஹைலைட் பண்ணப்பட்ட வேர்ட்ஸை வச்சு தான் நாங்கள் இங்கே blanks-ஐ ஃபில் பண்ண போகிறோம். people tend to consume a lot of junk food. மக்கள் வந்து நிறைய துரிதகதியான உணவுகளை வந்து சாப்பிட்றது வந்து வழக்கமாகி போயிருக்கு. blank they face a lot of health problems. ஆகையால் அவர்கள் வந்து நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை வந்து முகம் கொடுக்குறாங்க. so here we can write as a result துரிதகதியான உணவுகளை சாப்பிட்றதோட விளைவு தான் எங்களுக்கு நோய்கள் வாரது. blank a baby learns to get up and walk. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு குழந்தை வந்து எழும்பி நடக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ gradually a baby learns to get up and walk. It was raining heavily. ரொம்பவே அதிகமாக மழை பெய்து கொண்டிருந்தது. blank they managed to reach the place on time. ஆனாலும் அவர்கள் அந்த இடத்துக்கு நேரத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ ரொம்ப மழை பெஞ்சா வழக்கமாக லேட் ஆகித்தானே போவாங்க. ஆனால் அதற்கு எதிராக ஒரு விடயம் நடந்தனால however they managed to reach the place on time. ancient man lived in caves. ஆதிகால மனிதன் எங்க வசிச்சான்? குகைகளில் வசிச்சான். blank they learned to build houses on their own. பிறகு வந்து அவனாகவே வீடுகளை கட்ட ஆரம்பித்தான். so later they learned to build houses on their own. he got low marks at the test. அவருக்கு பரீட்சையில் வந்து குறைவான புள்ளிகள் கிடைத்திருக்கு. blank he realized he should work hard. பிறகுதான் அவர் யோசிச்சிருக்கிறார், நான் வந்து இன்னும் அதிகமாக முயற்சி செய்யணுமெண்டு. so then he realized he should work hard. இவ்வாறு இந்த மாதிரி கனெக்டிவ்ஸ்ட அர்த்தங்களை தெரிஞ்சு சரியான இடத்துல நீங்கள் இனிமே கட்டாயம் பாவிக்கணும். ஆக்டிவிட்டி 10 இட்ஸ் a very interesting activity. நாங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு முக்கியமான வெஸ்டர்ன் ஃபோக் சாங்கை தான் பார்க்க போகிறோம். முதல்ல வாசித்து பார்ப்போம். ஹோம் ஆன் த ரேஞ்ச். வரிசையில் இருக்கிற வீடுன்னு நாங்கள் சொல்லலாம். அதாவது ஒரு வெளியில் இருக்கிற வீடு. ஓ கிவ் மீ அ ஹோம் வேர் த பஃபலோ ரோம். எருமைகள் சுற்றி திரைகிற இடத்துல எனக்கு ஒரு வீடு தாங்க. வேர் த டியர் அண்ட் த ஆன்டிலோப் பிளே. மான்களும், ஆன்டிலோப்ன்றது மான் போல இன்னொரு வகை, அந்த மிருகங்கள் எல்லாம் விளையாடுற இடத்துல எனக்கு ஒரு வீடு வேண்டும். Where seldom is heard a discouraging word and the skies are not cloudy all day. அதே நேரம் மிகவும் குறைவான அளவே ஒரு டிஸ்கரேஜிங் வேணுண்டா உங்களை குறைச்சி உங்களை ஒரு விஷயத்தை செய்ய வேணாம்னு சொல்கிற வார்த்தைகள் குறைவாக கேட்குற இடத்துலையும், எங்கெல்லாம் வானத்தில் முகில்களே இல்லாமல் பளீரெண்டு இருக்கிறோ வெளிச்சமாக இருக்கிறோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எனக்கு வந்து வீடு வேணுமெண்டு அவங்க பாடுறாங்க. கோரஸில் வந்து என்ன பாடுறாங்க? அதே வரிகளை வந்து திருப்பி சொல்கிறாங்க. ஹோம் ஹோம் ஆன் த ரேஞ்ச் வேர் த டியர் அண்ட் த ஆன்டிலோப் பிளே வேர் செல்டம் இஸ் ஹர்ட் அ டிஸ்கரேஜிங் வேர்ட் அண்ட் த ஸ்கைஸ் ஆர் நாட் cloudy all day. Where the air is so pure and the zephyr so free. எங்கே வந்து காற்று வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்கோ, ஜெஃபீர்ன்றது வந்து நாங்கள் வந்து மின்காற்றை தான் அப்படி சொல்லுவோம், அது ரொம்பவே சுதந்திரமாக இருக்கும். The breeze is so balmy and light. காற்று வந்து ரொம்பவே மென்மையானதாகவும் ரொம்பவே லைட் என்ற நேரம் இந்த இடத்துல வந்து ரொம்பவே பாரம் குறைந்ததாக. இப்போ போயம்ன்றனால தனித்தனி வேர்டாக பார்த்தா மீனிங் வந்து உங்களுக்கு தெரியாது. மொத்தத்தில் வந்து ரொம்பவே சுத்தமான நல்ல காற்று
ஓட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இவருக்கு வேணுமா. That I would not exchange my home on the range for all the cities so bright. இப்படியெல்லாம் எனக்கு ஒரு வீடு வந்து இந்த ரேஞ்சில் அமைஞ்சிச்சண்டா, எவ்வளோ ஒரு வெளிச்சமான ரொம்பவே நெருக்கடியான ஒரு சிட்டியில் நகரங்களில் எப்படி வசதிகளோட வீடு கிடைச்சாலும் நான் வந்து மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். The red man was pressed from this part of the west. He is likely no more to return. To the banks of the Red River, where seldom if ever their flickering campfires burn. Red man. இதில் வந்து ரெட் மேன் அவங்க யார் சொல்கிறாங்க? அவங்க வந்து அவங்களோட பழங்குடியின மக்களை தான் சொல்கிறாங்க. அப்போ பழங்குடியின மக்கள் வந்து இந்த இடத்துலேருந்து தான் வராங்க, மேற்கில் வந்து இந்த இடத்துலேருந்து வராங்க. ஆனால் அவங்க இனிமேல் வர வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்கிறாங்க. To the banks of the Red River, where seldom if ever their flickering campfires burn. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் அவங்களோட கேம்ப்ஃபயர்ஸ், அவங்களோட குழு வந்து ஒன்றாக இணைந்து இந்த ரெட் ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. ஃப்ளிக்கரிங்ன்றது வந்து ஒளி வந்து விட்டு விட்டு ஒளிர்றது தான் நாங்கள் வந்து ஃப்ளிக்கரிங் லைட்டுன்னு சொல்லுவோம். How often at night when the heavens are bright with the light from the glittering stars. எவ்வளோ தடவை இரவில் நேரத்தில் வந்து சொர்க்கங்களே வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற நேரத்தில் நட்சத்திரங்களோட மினுமினுப்போட have I stood there amazed and asked as I gazed. நான் அதை பார்த்து வியந்து நான் கேட்டுக்கொண்டிருந்தது என்ன விஷயம்? If their glory exceeds that of ours. அந்த நட்சத்திரங்களிடம் அந்த பிரபஞ்சத்தின் புகழாரங்கள் வந்து எங்கடைய விட அதிகமானதாக இருக்குதாண்டு கேள்வி எழுப்புறார். Oh, I love these wild flowers in this dear land of ours. இங்கே இருக்கிற காட்டுப்பூக்கள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதா இருக்கு. The curlew I love to hear cry. curlewன்றது வந்து ஒரு விதமான பறவை, அதோட மென் குரலை கேட்கவும் எனக்கு பிடிக்கும். And I love the white rocks. எனக்கு அந்த வெள்ளை கற்களையும் பிடிக்கும். And the antelope flocks. அந்த மான் கூட்டங்கள் மந்தை கூட்டமாக ஒன்றாக போகிறத பார்க்கவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். That graze on the mountain slopes high. அதே நேரம் அவங்க வந்து ஆன்டிலோப் வந்து எங்கே வந்து உணவு உண்ணும்? மலை அடிவாரங்களில், மலையில் வந்து ஏறி ஏறி புட்களை வந்து அது மேய்ந்து உண்ணும். Oh, give me a land where the bright diamond sand flows leisurely down in the stream. எனக்கு ஒரு எப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பு வேணுமென்று கேட்குறார். Bright diamond sand flows leisurely down in the stream. அதாவது எந்த இடத்துல வந்து ரொம்பவே சுத்தமான பிரகாசமான பிரைட் டயமண்ட் சாண்ட், ஒரு வைரம் போல மினுமினுக்கிற ஒரு நீர் ஓடை வந்து போதும், அந்த இடத்த எனக்கு தாங்க. Where the graceful white swan goes gliding along like a maid in a heavenly dream. Graceful white swan, ரொம்பவே நயமான ஒரு ஸ்வான் பறவை வந்து எந்த ஆற்றில் வந்து ரொம்பவே அழகாக மிதந்து கொண்டு போதோ. எப்படி மிதந்து போதாம்? லைக் அ மேட் இன் அ ஹெவன்லி ட்ரீம். இந்த உவமையை பாருங்க. மேட், ஒரு அழகான பெண் வந்து எப்படி ஒரு சொர்க்கமான ஒரு கனவுல வந்து மிதந்து போவாங்களோ அதே போல மிதந்து போகிற ஒரு ஸ்வான் இருக்கிற அந்த ஸ்ட்ரீம் தான், ஒரு ஓடை தான் தனக்கு வேணுமென்று கேட்குறார். Then I would not exchange my home on the range where the deer and the antelope play. அப்படி எனக்கு கிடைக்கிற பட்சத்தில் இந்த ஒரு வீட்டை நான் வந்து வேறு எதற்காகவும் நான் வந்து மாற்றிக்கொள்ள மாட்டேன். Where seldom is heard a discouraging word and the skies are not cloudy all day. அந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு ஒரு சுடுசொல் வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். இந்த வானம் எப்பயுமே வெளிச்சமாகவே இருக்குமென்று இந்த பாடல் நிறைவு பெறுது. இப்போ வந்து அந்த ஜெஃபிர் என்றதோட ப்ரொனவுன்சியேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை வந்து சிங் அண்ட் என்ஜாய், பாடித்தான் வந்து பிள்ளைகள் வந்து மகிழனம் என்று சொல்லியிருக்காங்க.
இந்த பாடலை இப்ப நாங்க கேட்டு மகிழவும். Oh, give me a home where the buffalo roam, where the deer and the antelope play, where seldom is heard a discouraging word, and the skies are not cloudy all day. Home, home on the range, where the deer and the antelope play, where seldom is heard a discouraging word, and the skies are not cloudy all day, where the air is so pure, the zephyr so free, the breeze is so balmy and light, that I would not exchange my home on the range for all of the cities so bright. Home, home on the range, where the deer and the antelope play, where seldom is heard a discouraging word, and the skies are not cloudy all day. The red man was pressed from this part of the west, is likely no more to return to the banks of Red River, where seldom if ever the flickering campfires burn. Home, home on the range, where the deer and the antelope play, where seldom is heard a discouraging word, and the skies are not cloudy all day. This is the picture. இந்த மாதிரியான இடத்தை தான் அவர் வாழணுமென்று ஆசைப்படுறார். Activity 11. Read the song again and answer the questions given below. Mark true or false. முதலாவதா நாங்க இது உண்மையா பொய்யா என்று பார்ப்போம். The singer loves the busy city life very much. பாடகருக்கு ரொம்பவே துரிதகதியில இயங்குற நகர்ப்புறமா விருப்பம் இல்லை. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். அவருக்கு சத்தமே இல்லாத மிருகங்கள் ஒலிகள் மட்டுமே கேட்குற வனப்பிரதேசம் தான் அவருக்கு விருப்பம். The singer prefers cloudy days. இல்லை, அவருக்கு முகில்கள் இல்லாத வானம் தான் விருப்பம் என்று சொல்லியிருந்தார். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஃபால்ஸ். The singer is going to move to a bright city. இல்லவே இல்லை. அவர் என்ன சொல்றார்? எனக்கு இப்படியெல்லாம் ஒரு இடம் கிடைக்கிற பட்சத்தில் நான் ஒரு நாளும் நகருக்கு திரும்ப மாட்டேன். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஃபால்ஸ். The singer loves the scenic beauty of the antelope and buffaloes. அவருக்கு பாடகருக்கு antelope அந்த மானும் அந்த எருமைகளும் இருக்கிற அந்த அழகான ஒரு அந்த காட்சி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தட் இஸ் ட்ரூ. அதனால தானே அவங்களோட உண்டா வசிக்கணுமென்று அவர் சொல்லியிருந்தார். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. Match the words with their meanings. Zephyr. Zephyr என்றது ஒரு மிக மென்மையான ஒரு காற்று. ஃப்ளிக்கரிங் என்றது விட்டு விட்டு எரியிற ஒரு விளக்கு. To burn or shine unsteadily. Maid ஒரு இளம் பெண். A young woman. Return. Come back. திரும்பி வருதல். According to the fifth verse, what does the singer appreciate? Fifth verse. Fifth verseல பாடகர் appreciate பண்ற விஷயங்கள் என்னவா இருக்கு? Curlew,
அவருக்கு அந்த பறவையிட சத்தம் பிடிச்சிருக்கு, ஒயிட் ராக்ஸ் பிடிச்சிருக்கு, கற்கள் பிடிச்சிருக்கு, வைல்ட் ஃப்ளவர்ஸ், இந்த பூக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு. இதை நாங்கள் இப்போ எழுதலாம். So here we can write wild flowers, curlew, அவருக்கு பறவைகள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கற்களை கூட, உயிரற்ற இந்த கற்களை கூட பிடிச்சிருக்கு, white rocks and so on. What is the gliding of the swan compared to in the 6th verse? ஆறாவது சந்தியில என்னத்துக்கு ஒப்பிட்டிருக்காங்க? கிரேஸ்ஃபுல் ஒயிட் ஸ்வானை எதோட ஒப்பிட்டிருக்காங்க? A maid in a heavenly dream. So here we can write a maid in a heavenly dream. Pick rhyming words from the song. ஒரே தொனியில் இருக்கிற வேர்ட்ஸை தான் நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணணும். Play, day, light, bright, return, burn, இப்படி நிறைய இருக்கு. So here we can write stream, dream, light, bright. Where do you prefer to live? In the countryside or in a city? Why? Write a paragraph. உங்களுக்கு எங்க வாழ விருப்பம்? கிராமப்புறத்திலையா அல்லது நகர்ப்புறத்திலையா? அதை பற்றி நீங்கள் ஒரு பந்தி எழுதணும். அந்த பந்தியை எழுதி முடிச்சிங்கண்டா நாங்கள் யூனிட் 7ல் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நிறைவு செஞ்சுருப்போம். Now we have completed all the activities of Unit 7 in your Grade 9 Pupils book. Let's go and write the answers for your Unit 7 workbook activities as well.